உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்க அழகிய உள்ளங்களுக்கு எனது நன்றிகள். இன்னைக்கு வீடியோவில் ரேஸ்ட் கார்டன் பெட்ல எப்படி என்னோட தக்காளி நாற்றுகளை மாற்றி வைக்க போறேன். அப்படி மாற்றி வைக்கும் போது எந்த நாற்றுகள் பெஸ்ட் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாங்க. நாற்றுகளை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால அவங்க கேள்விக்கான பதிலும் மற்ற பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ என்னோட தோட்டத்தில் ரேஸ்ட் கார்டன் பெட் அமைச்சு அதில் தக்காளி நாற்றுகளை வைக்க போகிறேங்க. அதுக்காக அந்த ரேஸ்ட் பெட்டுக்குள்ளே மண்கலவையை கொட்டிட்டு இருக்கேன். இந்த ரேஸ்ட் கார்டன் பெட் முழுவதுமே மண்கலவையை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், அதோட மேல் பாகம் வரைக்கும். ஆனால் இந்த ரேஸ்ட் கார்டன் பெட்டை அமைக்கும் போது என்கிட்ட போதிய மண் இல்லாததுனால ஓரளவுக்கு மட்டும் மண்கலவையை ஃபில் பண்ணி இதில் நாற்றுகளை மாற்றி வைக்க போகிறேங்க. பூனைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சைடில் உட் இருக்கும் போது அது நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ரேஸ்ட் கார்டன் பெட் வைக்கும் போது ஓரளவுக்கு மற்ற விலங்குகிட்ட இருந்து நம்மளோட செடிகளை காப்பாற்ற முடியுது. வளர்த்த தக்காளி நாற்றுகளை எப்படி வைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த மார்க்கிங் வச்சிருக்க இந்த 5 இடத்துலையும் தக்காளி நாற்றுகளை வைக்க போறேன். அதற்கு நடுவில் பீட்ரூட் நாற்றுகள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை வைக்க போறேன். கிச்சனில் இருக்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் வச்சு இவ்வளோ நாற்றுகளை நம்ம வளர்த்தாச்சு. இதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ சேனலில் போட்டிருக்கேங்க. தக்காளி நாற்றுகள் நிறையவே முளைச்சி வந்திருக்கு. இதை இந்த ரேஸ்ட் கார்டன் பெட்டில் மாற்றி வைக்கலாங்க. இதில் எது சிறந்தது அப்படின்னு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய நாற்றுகள் இருக்கும்போது பூச்சி தாக்குதல் இல்லாத நாற்றுகளா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தண்டுகள் திக்னஸா இருக்கிற நாற்றுகளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தண்டுகளோட திக்னஸ் கம்மியா இருக்கும் போது ஒரு சில நேரம் அது பொழைச்சி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். பூச்சி தாக்குதல் இல்லாததா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில பூச்சிகள் தாக்கும் போது நோய் தொற்றுகள் ஏற்படுங்க. அந்த மாதிரி சின்ன நாற்றிலேயே நோய் தொற்று ஏற்பட ஆரம்பிச்சுது அப்படின்னா அது வளர்ந்து வரும்போது அது நமக்கு சரியான ஒரு அறுவடையை கொடுக்காது. வேற ஏதாவது நோய் தொற்றுகள் கூட அந்த செடிகளுக்கு வருவதற்கு இன்னும் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. நல்லா உயரமா என்னோட நாற்றுகள் வளர்ந்துருக்கு, அது பெஸ்டான நாற்றுகளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உயரமா வளர்ந்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல சீட்லிங் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. உயரமா வளர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. போதிய சூரிய வெளிச்சம் இல்லாத நாற்றுகள் கூட உயரமா தான் வளரும். அதனால அது உயரமா வளர்ந்துருக்கு, அது பெஸ்டான ஒரு நாற்றுகள் அப்படின்னு அதை வச்சு நம்ம சொல்லிட முடியாதுங்க. உயரமா வளர்ந்த நாற்றுகள் சூரிய வெளிச்சம் இல்லாதனால தான் அப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. போதுமான சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம அந்த நாற்றுகளை வைக்கும் போது நல்ல வளர்ச்சி காரணமா கூட அது உயரமா இருக்கலாம். நாற்றுகள் நல்ல வளர்ச்சியினால உயரமா வளர்ந்துருக்கா இல்ல போதிய சூரிய வெளிச்சம் கிடைக்காதனால உயரமா வளர்ந்துருக்கா அப்படின்னு நமக்கு தாங்க தெரியும். போதுமான சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல இருந்து செடிகளை வளர்க்கும் போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா நல்ல சூரிய வெளிச்சம் கொடுத்து உங்க செடியை வளர்க்க முடியும் அப்படின்னா அதுதாங்க அந்த செடிக்கு பெஸ்ட். இப்போ நாற்றுகளை எல்லாம் மாத்தி இந்த ரேஸ்ட் பெட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கேங்க. தொட்டியில எப்படி வைக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேனல்ல கடையில இருந்து வாங்கிய ஒரு தக்காளியை எப்படி வளர்ப்பது அப்படின்ற அந்த டாபிக்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ 2 நாற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா
அந்த ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டுமே நல்லா உயரமா வளர்ந்துருக்கு. ஆனா ஒன்னுத்துல வளர்ச்சி நல்லா இருக்கு, இன்னொன்னுத்துல வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா வளர்ச்சி நல்லா இருக்கிறது பெஸ்டான சீட்லிங்க. இப்போ இந்த மாதிரி நாற்றுகளை வளர்த்துட்ட பிறகு அதை பிரிச்சு எடுத்துதான் நம்ம ஒண்ணா மாத்தி வைக்க போறோம் இல்லைங்களா? அப்படி பிரிச்சு வைக்கும் போது அந்த வேர்கள் உடைஞ்சிடாம ரொம்ப பார்த்து மெதுவாதாங்க இது கையாளணும். நாற்றுகள்ல நோய் தொற்றுகள் இல்லாமலும் பார்த்துக்கோங்க. நோய் தொற்று இல்லாம இருந்தாலும் அதுவும் பெஸ்ட் சீட்லிங் தாங்க. இந்த மாதிரி மாற்றி வைக்கும் போது அதோட வேர் பகுதியும் பாருங்க. வேர் பகுதி நல்லா எது விட்டுருக்கோ அது இன்னும் நல்லா வளருங்க. ஏன்னா ஒரு செடிக்கு வேர் தான் ரொம்ப முக்கியம், பேஸ்மெண்ட் தான் முக்கியம். இப்போ 2 தக்காளி நாற்று எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு தக்காளி நாற்றுல தக்காளி செடியோட இலைகளே வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு தக்காளி நாற்றுல தக்காளி செடியோட இலைகள் வளரல, அந்த புதுசா வளர்ந்த அந்த 2 இலைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி இலைகள் எது இருக்கோ அது பெஸ்டான சீட்லிங்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுமே நம்ம ஒரே நேரத்துல தான் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த விதையில இருந்து வந்த நாற்றுகள் நல்ல வீரியத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்றது அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி நாற்றுகள்ல வளைவுகள்லாம் இல்லாம நேரா இருக்க மாதிரி எது இருக்கோ அது பெஸ்டான சீட்லிங்க. இப்போ தக்காளி நாற்றுகள் எல்லாம் சுத்தி நாலா பக்கமும் வச்சாச்சுங்க. இதுக்கு மேல இதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டியதுதான். நாற்றுகளை செலக்ட் பண்ணும் போது எது நல்ல பச்சை பசேல்னு நல்ல வளர்ச்சி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறம் கம்மியா இருந்தா கூட போதிய சத்து கிடைக்காதனாலயோ இல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்காதனாலயோ அப்படி இருக்கலாம். அதனால அதை விட நல்லா எது நல்ல பச்சை பசேல்னு நல்ல வளர்ச்சி இருக்கோ அதை நீங்க பெஸ்ட் சீட்லிங்னு செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ரெய்ஸ்டு பெட்டுக்குள்ள என்ன மண் கலவை சேர்த்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த ரெய்ஸ்டு பெட் அமைக்கும் போது என்கிட்ட போதிய மண்ணோ இல்ல உரமோ இல்லைங்க. அதனால என்கிட்ட இருந்ததை வச்சு மண் கலவையை ரெடி பண்ணியிருக்கேன். இதுல தோட்டத்து மண்ணும் கம்போஸ்ட் உரமும் கொஞ்சம் இருக்குங்க. போக போக செடிக்கு தேவையான உரங்களை சரியான நேரங்கள்ல கொடுத்துடலாங்க. இதை வெளிப்படையா சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் லாக்டவுன்ல இருக்கும். நம்ம எல்லார்கிட்டையும் நமக்கு தேவையான உரங்களோ செடி வளர்க்கறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை அப்படின்னும் போது செடி வளர்த்துற முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் நமக்குள்ள இருக்கலாம். செடி நல்லா வளர்றதுக்கு செடிக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சத்துமே கொடுக்கணுங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா ஆரம்ப கட்டத்துல ஓரளவுக்கு அடிப்படை தேவைகளை வச்சு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா செடி வளர வளர செடிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம ரெடி பண்றதுக்கான ஒரு டைம் இருக்கும். ஆனா அடிப்படையான விஷயங்களை மட்டும் வச்சுமே செடி முழுவதையும் வளர்த்து அதுல நல்ல அறுவடை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்க முடியாதுங்க. அதனால வளமான தோட்டத்து மண்ணும் கம்போஸ்டும் வச்சு இந்த ரெய்ஸ்டு பெட்டை ஆரம்பிச்சிருக்கேன். போக போக இந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கண்டிப்பா இந்த ரெய்ஸ்டு பெட்ல சேர்த்துக்கணுங்க. முட்டையோடுகளும் வாழைப்பழ தோல்கள் கூட இதில் கூட சேர்த்துக்கலாங்க. அது ரெண்டையும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய நேரத்துல எந்த செடிக்கு வேணா சேர்த்துக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு சேனல்ல ஆல்ரெடி இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி நாற்றுகளை வைக்கிறதுக்காக நம்ம குழி உருவாக்கும் போது அந்த குழிகளுக்குள்ள 2 டேபிள் ஸ்பூன் இந்த உரத்தை போட்டுட்டோம்னா செடிக்கு உரம் கொடுத்த மாதிரியும் இருக்குங்க. முட்டை ஓடுகளையும் வாழைப்பழத்தோலையும் வச்சு செய்த உரம் எப்படி செய்யணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சேனலோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அதுல இந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாகவும் லைக்ஸ் மூலமாகவும் தாங்க எனக்கு தெரியும். அதனால இந்த பதிவுல உங்களுக்கு எந்த இடத்துல உபயோகமா இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அடுத்து வரும் பதிவுகள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றும் இன்னும் பயனுள்ள டிப்ஸ் இதையெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு உபயோகமா இருக்குங்க. ஏன்னா டிடிஸ் சேனல்ல பதிவுகளோட சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான பதில்களையும் கொடுத்துட்டு இருக்கோங்க. அதனால டிடிஸ் சேனல் போடுற பதிவுகள்ல எந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இந்த தக்காளி நாற்றுகளை இந்த ரெய்ஸ்ட் கார்டன் பெட்ல வச்சுட்ட பிறகு பல சவால்களை சந்திச்சேங்க. இது எல்லாத்தையுமே கண்டிப்பா சேனல்ல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னென்ன சவால்கள் இருந்தது, அதை எப்படிலாம் சரி செஞ்சோம் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால அதை பற்றிய இன்னும் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வீடியோ போடும்போது உடனடியா வந்து பார்த்து பயன்பெறலாங்க.
மீண்டும் மற்றொரு உபயோகமான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேங்க. நியூ வியூவர்ஸ், என்னோட மற்ற பயனுள்ள பதிவுகளை சேனல் பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.